श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। उद्देश्यत्वं जननि भजतो रुज्झितोपाधिगन्धं प्रत्यग्रूपे हविषि युवयोः यज्ञशेषित्वयोगात् पद्मे पत्युस्तव च निगमैः नित्यमन्विष्यमाणः नावच्छेदं भजति महिमा नर्तयन्मानसन्नः। இன்றைய தினம் பெண்களுக்கு வேதத்தில் கொடுக்கப்படும் சிறப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நமது சம்பிரதாயத்துல பெண்களுக்கு மிகச்சிறந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பெருமையாக பேசுகின்றது வேதம். அர்த்தோவா ஏஷயத் பத்னி என்று மனைவி இல்லாத கணவன் பாதி மனுஷனாகவே கருதப்படுகின்றான்னு வேதமே சொல்லுகின்றது. அவ்வளவு முக்கியத்துவம் பெண்களுக்கு. கணவன் செய்கின்ற யாக யஜ்ஞங்கள்ல ஒவ்வொரு தர்ம காரியங்கள்லையும் பத்னி கணவனுக்கு ஒரு துணையாக இருந்து கொண்டு அந்த தர்மங்களை செவ்வனே நடத்தி வைக்கணும். இதுதான் பெண்களுக்கு அந்த பத்னிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஜனக மகாராஜா கூட சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே, ராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே, ஈயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவன், நீ என்னென்ன தர்மங்களை அனுஷ்டிக்க போறோ அது எல்லாவற்றுக்கும் உமக்கு ராமனுக்கு சீதா பிராட்டி ஒரு துணையாக இருப்பா. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதான் தர்மங்களை அனுஷ்டிக்க போறீங்கன்னு ஜனக மகாராஜா சொல்லி அந்த கையை தொட்டு சீதா பிராட்டியினுடைய கையை பிடிச்சி ராமர் கையில கொண்டு கொடுக்கிற இதுதான் பாணி கிரகணம். அது இந்த மாதிரி இந்த கணவன் மனைவிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம காரியத்தை பண்ற. இப்படி பண்ணும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்த கருத்து ஒற்றுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னாக்க அந்த குடும்பத்திலேயே நிறைய கட்டம் ஏற்படும். இவாளை எவ்வளவுதான் போற்றி இருந்தாலும் இவாளும் கணவனை அனுசரிச்சு போனோம். இவ ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டு தர்ம காரியங்களை அனுஷ்டிக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதர்சமாக எடுத்துக்காட்டாக திவ்ய தம்பதிகள் என்று போற்றப்படும் பெருமாளும் மகாலட்சுமியும் திகழ்கின்றனர். இவ லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றது, ரட்சணம் பண்றது, அதே மாதிரி தன்னிடத்துல சரணாகதி பண்ணாள்னாக்க அவளை ரட்சணம் பண்றது, இப்படி பல காரியங்களை பண்ணிட்டு இருக்க. இவ எல்லாம் இந்த சிருஷ்டி ரட்சணம் சரணாகத ரட்சணம் போன்ற செயல்கள் எல்லாவற்றிலையுமே ஒத்த கருத்தோட தான் பண்ணுகின்ற. இவ ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடே வரது கிடையாது. ஐக்கரஸ்யம் என்பதாக சொல்றது. அந்த ஐக்கரஸ்யத்தோட ஒத்த கருத்தோட எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் சமமான பிராதானியம். பெருமாளுக்கு எவ்வளவு பிராதானியமோ அவ்வளவு பிராதானியம் விராட்டிக்கும். இப்படி ரெண்டு பேருமாக சேர்ந்து பண்ற ஒரு காரியம் அது. இவ ஆதர்ச தம்பதிகளாக இருந்து ஒவ்வொரு தம்பதியும் எப்படி நடந்து கொள்ளணும்
என்பதை காண்பிக்கின்றன. ஆகையாலதான் இவாள திவ்ய தம்பதிகள் என்று எல்லோருமே போற்றுகின்றோம். சரி, இங்க யாரான ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அதுல கஷ்டம் இருக்கு. கணவன் தப்பு பண்ணாலும் கஷ்டம் இருக்கு, மனைவி தப்பு பண்ணாலும் கஷ்டம் இருக்கு. இந்த மாதிரி நடந்து ஒத்த கருத்தோட சமமாக பாவிச்சு நடந்து கொள்ளாவிட்டால் என்ன சிரமம் வரும் என்பதையும் வேதமே காண்பிக்கிறது. இதுக்கு ஒரு உபாக்கியானம் சொல்லி அதன் மூலமாக கணவன் மனைவிமார்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் உணர்த்துகிறது நமக்கு. இதுல பிரஜாபதி இருந்த அவருக்கு 33 பெண் குழந்தைகள் இருந்தார்களாம். பிரஜாபதே ஸ்தயஸ்திரிகம் சத்துஹிதர ஆசன்ன. யாரோ 33 பேர்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த நட்சத்திரங்கள் தான் அஸ்வினி பரணி என்றெல்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த நட்சத்திரங்கள் தான் பிரஜாபதியினுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருக்கார். அதுல 33 27 நட்சத்திரம் தானே இருக்கு. 33 நட்சத்திரம் எப்படி ஆகும் என்ன கேட்டா, கிருத்திகைக்கு 7 கிருத்திகைகள் உள்ளன. அம்பா, துலா, நிதத்னி, அப்ரயந்தி, மேகயந்தி, வருஷயந்தி, சுபணிகா என்று 7 கிருத்திகைகள். அது தவிர அஸ்வினி முதலிய 26 நட்சத்திரங்கள். மொத்தம் கூட்டினவன 33 பெண்கள். இந்த 33 பெண்கள் இருந்தாள்னாக்க பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு அந்த பெண்கள்லாம் கன்னிகையாக ஆயிட்டாள்னாக்கா ஒரு அந்த பெண்களுக்கு நல்ல கணவனிடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் இவாளுக்கு ரொம்ப வேதனை தான் இருக்கும். கன்யா பித்ருத்வம் துக்கம் என்று சொல்லுகிறது. இந்த கன்னிகைகளை வச்சுருக்கவனுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவாளை நல்ல இடத்துல கொண்டு கொடுக்கணுமே, யார் இந்த குழந்தைகளை நன்னா வச்சுக்கிறவன் இடத்துல கொண்டு கொடுக்கணுமேன்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் வேதனைப்படுவா. அதே மாதிரி பிரஜாபதியும் யோசனை பண்ணிட்டு இருக்க, இந்த பெண்கள்லாம் நன்னா வச்சுக்கிறவன்ட்ட கொண்டு கொடுக்கணுமே, இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேன்னு பாக்குறேன். சரி, யாருக்கு கொடுக்கணும்? அந்த பெண்களுக்கு பிடித்தமான கணவனுக்கு கொடுக்கணும். அவளும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையும் இந்த பெண்ணை நமக்கு கிடைச்சது நமக்கு பாக்கியம்னு அப்படி ஒரு எண்ணத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாதான் அந்த குடும்பம் பிற்காலத்துல ரொம்ப க்ஷேமமாகவும் இவர்கள்லாம் ஒரு சந்தோஷமாக குடும்பம் நடத்துற ஒரு நிலைன்றது வரும். இந்த விசாரம் பிரஜாபதிக்கு. ஒரு குழந்தைய, ஒரு பொண்ணா, 2 பொண்ணா, 33 குழந்தைகள். இந்த 33 பேருக்கும் கல்யாணம் பண்ணுமே, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசனை பண்றான். சரி, பார்த்தேன், சோமராஜான்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். சந்திரன் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கான். சந்திரன் சுவாவத்துல பார்த்தோம்னாக்க ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையெல்லாம் இருக்கு. சூரியன் மாதிரி தப்பிக்கிறவன்லாம் இல்லை. ஆகையால ஒரு நல்ல குணத்தோட இருப்பான்னெல்லாம் இவர் நினைக்கிறேன். இந்த 33 பேரும் பெண்களையும் சந்திரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், சோமராஜாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சோமராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே தா சோமாய ராஜ்ஞே அததாத் அவருக்கு கொடுத்தாச்சு. சோமராஜன் கல்யாணம் சொல்லச்சு. அது புருஷாலாம் என்ன பண்ணுவா, சில சமயங்கள்ல ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க செய்ய அந்த பெண்ணை நன்னா வச்சுப்பேன் என்கிற ஒரு வார்த்தைய சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா அப்பப்போ சில சமயத்துல மக்கர் பண்ணிடுவா.
இப்ப சந்திரனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த 33 பேரை கல்யாணம் பண்ணிட்டானே தவிர இந்த சோமராஜா இவ எல்லாரிடத்துலயும் சமமா நடந்துக்கல. சந்திரன் என்ன கண்ணனான்னா, பாகவதத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. நரகாசுர வதம் பண்றார் கண்ணன். நரகாசுர வதம் பண்ண பிற்பாடு நரகாசுரனுடைய மாளிகையில 10,000க்கு மேற்பட்ட பெண்கள், இவ கன்னியா ஸ்திரீக்கள்லாம் அந்த காராகிரகத்துல ஜெயில அடைச்சு வச்சிருக்கா. அவ அத்தனை பேரையும் விடுதலை பண்ணிட்டு, நீங்கள்லாம் எங்கேருந்து வந்தங்களோ அங்கங்க பட்டு போயிடுங்கோ, இனிமே நரகாசுரனை பத்தி விசாரப்பட வேணான்னு கண்ணன் சொல்றேன். அவ மொத்த பேரும் பிடிவாதம் பிடிக்கிறாளாம். நாங்க எங்கேயும் போக மாட்டோம், உங்களோட தான் நான் வருவோம், எங்க எல்லாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாலும். எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கலையா. இவரையே கண்ணன் திருவடியை பிடிச்சுட்டு பக்கத்துல சத்யபாமா வேற இருக்கா, அவ எதிர சரணாகதி பண்ணிடுறா. சரணாகதி பண்ணிட்டாள்னா அவளை ரட்சணம் பண்றது தர்மம். ஆகையால பெருமாள் கண்ணன் என்ன பண்ணார், அந்த 10,000 பேரையும் துவாரகைக்கு அழைச்சு வந்து அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு நாரதற்கு அப்பப்போ ஒரு எண்ணம் ஏற்படும். லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், தான் கல்யாணம் பண்ணிக்கல, மீதி பேர்லாம் கல்யாணம் பண்ணிட்டவாள்லாம் ஒரு மனைவிய கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ அவஸ்தப்படுறவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. இவர் 10,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார, இவர் எப்படி எல்லாம் அவஸ்தப்படுற என்று பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதுக்காக அங்கேருந்து துவாரகைக்கு வர. துவாரகைக்கு வந்தாக்கா 10,000 வீடும் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற சௌகரியம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கு. சரி, எந்த ஆத்துள்ள இருக்கேன்னு, எங்கேனா ஒரு இடத்துல தானே கண்ணன் இருக்க போறே, எந்த ஆத்துல இருக்கேன்னு போய் பார்ப்போன்ட்டு ஒரு ஆத்துள்ள போறேன். ஒரு ஆத்துள்ள போனா ருக்மிணி இருக்கா, அந்த ருக்மிணி கட்டில இருந்துட்டு இருக்கா. ருக்மிணி பார்த்தோன்னா நாரதர் பார்த்த உடனே கண்ணனும் ருக்மிணியும் ஓடி வந்து பரிச்சரிய பண்ற. சரி, இந்த ஆத்துல முடிஞ்சு போச்சு, இன்னொரு ஆத்துல இங்கதானே இவர் உட்கார்ந்து இருக்க, பக்கத்தாத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னா சத்யபாமாத்துக்கு போறேன். சத்யபாமாத்துக்கு போனாக்க அவன் சத்யபாமாவோட கண்ணன் தாய்கிட்ட விளையாடிட்டு இருக்காரான். இவர் நாரதர் வந்தேன்னு பார்த்த உடனே சத்யபாமாவை அழைச்சிட்டு போய் அவருக்கு இது பண்ணு. அப்போ எல்லாரையும் 10,000 பேரையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கே. அங்கனா மந்தரே மாதவகான்னு எல்லாரையும் ஒரு சந்தோஷமா வச்சுட்டு குறவை கூத்து ஆடும் பொழுது கூட 2 பெண்களுக்கு நடுவுல தான் இருந்துருக்கு, 2 மாதவனுக்கு நடுவுல ஒரு பெண்ணுன்னு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற. அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துறதுக்கு இவனால முடியுமான்னா, இவனுக்கு ஒரு சில சபலங்கள். அந்த 33 பேர்ல ரோஹிணி ரொம்ப அழகா இருப்பாளாம். அந்த ரோஹிணியின் இடத்துல ரொம்ப அபிமானத்தை காண்பிச்சு இவன் நடந்துட்டானா. தாசாகும் ரோஹிணி முபைத்து, அவளை போய் அடைஞ்ச உடனே மீதி பேருக்கெல்லாம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். சாதாரணமாவே எல்லாரையும் நான் சமமா பாவிக்கிறேன்னு சொல்லி பாவிச்சுண்டு நடக்கிற வாழ்க்கிடத்திலேயே எதானா ஒரு தோஷம் பார்த்து எதானா குறை சொல்லுவா. இப்ப நன்னா வியக்தமாகவே ரோஹிணி ஒத்தியின் இடத்திலேயே பிரீத்தியை காண்பிச்சுண்டு மீதி பேரை உதாசீன பண்ணாக்க இத்தனை பேருக்கு கோபம் வராதன்னா, மொத்த பேருக்கும் இவாளுக்கெல்லாம் மனசு கஷ்டமா போயிடுச்சு. சரி, கஷ்டமா போன என்ன பண்றது அப்படின்னு தாயீர்ஷந்தி புனரகச்சன்னு இவெல்லாம் என்ன பண்ணுவா, அப்பாவாத்துக்கு தான் வரணும். தந்தை மறுபடியும் பிரஜாபதியருடைய இடத்துக்கே போயிட்டார். இந்த மாதிரி உங்க மாப்பிள்ள உம்ம பெண்கள்ல ரீதியா இருந்துருக்க, எங்களை எல்லாம் அவ்வளவா பொருட்படுத்துறது இல்லை அப்படின்னா, அப்பா அம்மா பசங்களை எப்பவுமே வாண்டான்லாம் சொல்லவே மாட்டா. சரி, கஷ்டமா இருக்குன்னா சரி இருந்துட்டு போமா, இங்கதான் இருந்துட்டு போன்னு சொல்லிவிடுற. அதனால பிரஜாபதியும் ஒன்னும் சொல்லல. ஆனா சந்திரனுக்கு அவமானமா போயிடுச்சு. சந்திரனுக்கு சோமராஜாக்கு அவமானமா போயிடுச்சு.
என்னடா இது நம்மளை விட்டு 26 பேர் போய் அப்பாவத்துல போய் உட்காண்டாருனாக்கா அது கணவனுக்கு தானே ஒரு குறை. இவன் போறான், சோமராஜா போற அந்த பிரஜாபதி என்னிடத்துல போய் கேட்கிறேன், இந்த மனைவிகள்லாம் என்னிடத்துல அனுப்பிச்சிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன. கேட்டாக்க உடனே அனுப்பல. சோப்ரவீத் அவர் சொன்னாராம், ரிதமமீஸ்வ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், ஒரு சபதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது எம் மனைவிய நாய்க்கும் போறதுக்கு சபதம் என்ன வேண்டியிருக்கு, இது வேணும்னு சொல்ற, இது என்ன இதுன்னு தெரியலையேன்னா, நீ சபதம் பண்ண எனக்கா சத்தியம் பண்ணி கொடுத்தேனாதான் இவாளை அனுப்பிப்பேன் அப்படின்னு. என்ன சபதம் பண்ணணும்னு கேக்குறார். எல்லாரையும் சமமா யதா சமா வச்சவு பயிஷாமி, இவ எல்லாரையும் சமமாக பாவிக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ணி கொடுன்னு கேக்குறாரு. சரி பரவாயில்ல, நான் அப்படியே பண்ணிடுறேன், எல்லாரையும் சமமா பண்ணி இது பண்ணி பாவிக்கிறேன்னு சொல்றான். இது கேட்ட உடனே இந்த 26 பேரை அனுப்பிச்சு வச்சுட்டேரான். இவாளும் அதாவது 32 பேர் அனுப்பிச்சு வச்சுட்டு, ஒருத்தி ரோகிணி ஏற்கனவே அவரோடய இருக்கா, சோமராஜாவோடய இருந்துட்டு இருக்கா, மீதி பேர் தானே அப்பாவாத்துக்கு வந்தா, அத்தனை பேரையும் திருப்பி அனுப்பிச்சுட்டேரான். சத்தியம் சாதாரணமாகவே பெண்களிடத்துல மனைவிகளிடத்துல பிரீத்தியா நடந்து கொள்ளணும். சத்தியம் பண்ண பிற்பாடு அவசியம் நடந்துக்கணும். அஸ்மை புனரதாதாத்து அவளுக்கு மறுபடியும் கொடுத்துட்டேரவ. மறுபடியும் தாசாகும் ரோஹிணி மேவோ பைத்து இவன் தம் புத்திய காண்பிச்சுட்டான். சோமராஜா எல்லாரும் வந்துட்டா, இவ கூட்டு இவ சொன்ன வார்த்தைய நம்பி எல்லாரும் வந்தாச்சு. வந்த உடனே எல்லாரையும் சமமா பாவிக்கணுமோ இல்லையோ, பழையபடி ரோகிணியின் இடத்திலேயே பிரீத்தியோட இருந்துட்டு இருக்க. மீதி பேரை பத்தி பொருட்படுத்தவே இல்லை. பார்த்தா இது பெரிய ஒரு தப்பு. இந்த தப்பு பண்ணினதுனால என்ன ஆயிடுத்து, ஒரு ரோகம் வந்துடுது. எக்ஸ்வா ரோகம்ன்றது க்ஷய ரோகம். எப்ப பார்த்தாலும் இருமின் கிடக்கிறது. இந்த க்ஷய ரோகம் தான் எலும்பு உருக்கி நோய் என்று சொல்றது. இது எலும்பெல்லாம் அப்படியே அப்படியே இதுவாயிடும், தூள் தூளா ஆயிடுற மாதிரி ஆயிடும். இந்த க்ஷயரோகம் வந்துடுது இவனுக்கு. இந்த க்ஷயரோகத்துல 3 விதமான க்ஷயரோகம், அந்த 3 விதமான க்ஷயரோகமும் வந்துடுது. சோம ராஜாவிலையோ ராஜாவுக்கே வந்த ஒரு க்ஷயரோகம், இது ராஜயக்ஷம்னு பேரு. இந்த மனைவிகள் இடத்துல தவறாக நடந்து கொண்டதுனால இவனுக்கு இன்னொரு விதமான க்ஷயரோகம், அது ஜாயன்யான்னு பேர் அதுக்கு, அந்த க்ஷயரோகம் வந்துடுத்து. இவன் பண்ணது பெரிய பாப்பம். முதல் பாப்பம் மனைவிமாரிடத்துல சரியா நடந்து கொள்ளாதது. 2வது பாப்பம் சபதம் பண்ணிட்டு தன் மாமனார்கிட்ட தாம் போய் மறுபடியும் 2வது முறை போகச்சு, நான் இந்த பெண்கள் எல்லாவரையும் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் என்று சபதம் பண்ண. சபதமும் பண்ணிட்டு அதையும் மீறி நடந்துட்டான். இதனால என்னாச்சு, பாபயக்ஷம்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு க்ஷயரோகம் வந்துடுது. இப்படி 3 க்ஷயரோகமும் இவனுக்கு வந்துடுத்து. இந்த க்ஷயரோகம் வந்துடுத்துனாக்க எப்ப பார்த்தாலும் எலிமெண்ட் இருக்கு, கை கால்கள்லாம் முடங்கி போயிடும், கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, அந்த சோபையே போயிடும். இந்த சந்திரனுடைய சோபையே போயிடுத்து. ஒவ்வொரு நாளும் தேஞ்சுட்டே போறான். க்ஷயரோகம் வந்தவளுக்கு ஒவ்வொரு நாளும் தேஞ்சுட்டே அப்படியே ஒல்லியா போயிடுவா, ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா தேஞ்சுட்டே போறான். இது சோபை போயிடுச்சு. சந்திரனுக்கு முக்கியமா அதுக்கு சோபை தான் ரொம்ப, சந்திரனுடைய தேஜஸ் தான் ரொம்ப முக்கியம். சூரியனுடைய தேஜஸை காட்டிலும் சந்திரனுடைய
தேஜஸுக்கு விசேஷம், இது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது என்றெல்லாம் சந்திரனை நம்ம கொண்டாடுறோம். அந்த சோபை போயிடுச்சு. என்ன பண்றது? யோசனை பண்ணி பார்க்கறான். மறுபடியும் பிரஜாபதி என்ற போக முடியாது. ஏன்னா அவர் கண்டிப்பா, ஏண்டா நான் முன்னையே சொல்லிட்டு தானே கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன், நீ பண்ண தப்புக்கு நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற. யாரனா தப்பு பண்ணமானா தப்பு பண்ணவாளுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. இதுல சொல்லச்சே, நம்ம ஆத்துக்கு வர பெண்ணை நல்லபடியாக நடத்தலைன்னாக்க அந்த குடும்பத்துக்கே பெரிய கஷ்டம் வரும்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இத சுவாமி தேசிகனும் ரகசிய திரைசாரத்துல எடுக்கிற. அவளெல்லாம் மனசு நோகாத பாத்துக்கணுமா, பிராமணிகமானது. பிடியாதும் பிடிச்சாலும் அதுக்கெல்லாம் கிடையாது. நேர்மையாக நடக்கச்சே நம்ம மாட்டுக்கு வர மாட்டு பொண்ண நாம நன்னா பாத்துக்கணும்ன்றதுதான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி இவனை நம்பி அனுப்பிச்ச பெண்களை இவன் பாத்துக்கலையோ இல்லையோ, அதனால ஒரு பெரிய பாப்பம் இவனுக்கு வந்துடுத்து. அதோட மட்டுமில்ல, பிரதிஜையும் பண்ணி அந்த பிரதிஜை பிரகாரமும் நடக்கவும் இல்லை. ரெண்டு விதமான பாப்பங்கள். இந்த பாப்பங்கள்லாம் இவனுக்கு ஒரு ரோகமாக மாறிடுச்சு. என்ன ஆறுது? ஜன்மாந்தரகதம் பாப்பம் வியாதி ரூபேண ஜாயத்தேன்னா, இது ஜன்மாந்திரம் இல்ல, அத்யுத்கட்டேகி புண்ணிய பாப்பேன்னு நாம பண்ற புண்ணிய பாப்பங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையானதாக இருந்ததுன்னா, குரூரமானதாக இருந்ததுன்னா, இகைவ பலமஷ்ணத்தன்னு இன்னொரு ஜென்மா வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜென்மாலேயே அதுக்கு பலன் வந்துடும். நல்ல காரியம் பண்ணுமானா கண்டிப்பா இந்த ஜென்மாலேயே நமக்கு ஒரு நல்லது ஏற்படும். கொடிய பாப்பத்தை பண்ணுமானாக்கா அதுக்கு உண்டான பலத்தை இந்த ஜென்மாவிலேயே நம்ம அனுபவிப்போம். இப்ப இவன் பண்ணினது பெரிய பெரிய பாப்பம், சாதாரண பாப்பம் இல்ல. இத்தனை பேரை 32 பேரை மனசு நோகும்படியாக பண்ணிருக்கான். இவனை நம்பி வந்திருக்கிற 32 பெண்களை கஷ்டப்படுத்திருக்கான். அதனால பாப யக்ஷ்மம்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி, அதே யக்ஷ்மாவில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி வந்துட்டு சந்திரனுக்கு எதனால பிரசித்தியோ அத்தனை பிரசித்தியும் போயிடுச்சு. சந்திரன் களை இழந்து ஒண்ணும் இல்லாதவனா ஆயிட்டான். இது சம்பாவித்த கீர்த்தி மரணாததிரிச்சதேன்னு கீதையில கண்ணன் சொல்றேன். ஒரு சிலருக்கு நல்ல பேர் இருந்துட்டோம்னாக்க அதுல எதனா ஒரு அவருடைய நடவடிக்கையில ஒரு குற்றம் ஏற்பட்டது, அழுக்கு ஏற்பட்டதுன்னாக்க அப்போ அது மரணத்தை காட்டிலும் கொடுமையானதாக அவ நினைப்பாளாம். சந்திரனுக்கு உலகத்துலாம் ஒரு பிரசித்தி, ரொம்ப அழகா இருக்கிறவன், ஒரு சீதமான கிரணங்களோடு இருந்துருக்க, ஜோத்சனான்னு பேரு சந்திரனுடைய கிரணங்களுக்கு. இது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவன் அப்படிலாம் பேர் இருந்துருக்கு. அந்த தனக்கு இருக்கக்கூடிய புகழ் எல்லாம் போயிடுச்சு தான் பண்ண தப்புனால. இப்ப எங்க போறது? இந்த 32 பேர் இருக்கால, அவளுண்டே போய் சரணாகதி பண்றான். உங்கள்ட்ட தான் நான் தப்பு பண்ணிட்டேன், பாகவதாபச்சாரத்துல சொல்லச்சே சொல்ற. யாரனா ஒரு பாகவதாளத்துல நம்ம அபச்சாரப்பட்டோம்னாக்க அதுக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னாக்க, வெட்கத்தை விட்டுட்டு அவளிடத்திலேயே போய் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன க்ஷமிச்சுக்கணும் என்று கேட்கறது. இதுதான் பாகவத அபச்சாரத்துக்கு பிராயஷ்சித்தம். அந்த மாதிரி இவ என்ன பண்ணிட்டான், நான் பண்ணது தப்புதான், நீங்க தான் இதை மன்னிச்சு எனக்கு பழையபடி தேஜஸ் எல்லாம் வரும்படியாக பண்ணணும். நான் இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் சமமா பாவிச்சு நான் நடந்துக்கிறேன் நானு என்று சொல்றாராம். இத சொன்ன உடனே அவளும் பாவம், பெண்கள் தானே, இரக்க குணம் உடையவர்கள், தன்னுடைய கணவன் தானே சொல்லிட்டு இவாளுக்காக ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். இவ யாகம் பண்ணிட்டு ஆதித்யன் சருண் நிரவ பண்ணு, இந்த ஆதித்ய சூரியனை குறிச்சு வரக்கூடிய ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ற. ஏன்னா இந்த சந்திரனுடைய கலையெல்லாம் பௌர்ணமாசில இருந்து ஆரம்பிச்சு இந்த தேஜஸ் முழுக்க சூரியன் இடத்துல போயிடுறது. அப்புறமா மறுபடியும் அமாவாசைக்கு அப்புறமா ஒண்ணு ஒன்னா
சூரியனிடத்துல இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. இன்னும் கேட்டா சந்திரனுடைய தேஜஸுக்கு சூரியன் தான் காரணமாகவும் இருந்துட்டு இருக்கான். சரி, நாம சூரியனை போய் சூரிய தேவதாக்குமான யாகம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த சருவை சாப்பிட்டாக்க சந்திரனுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும், பழையபடி சந்திரன் வந்துருவான்னு சொல்லிட்டு இவ எல்லாரும் இவனுடைய பாப்பம்லாம் போறதுக்கோசரம் யாகம் பண்ணி அதுல இருந்து ஆதித்யா நிர்பஸ்வேன பாகதே ஏனோபதாவதி ஏவைனம் பாபாத் சிராமான் முஞ்சந்தி, இவனை பாப்பத்துல இருந்து அந்த விடுவித்தனராம். அப்புறமா எல்லாரும் க்ஷேமமா இருந்துட்டு இருக்கான்றதெல்லாம் சொல்ற. இதுக்கப்புறமா ஒரு விஷயத்துல இந்த யாஜ்யபுராண வாக்கியம்னா நவோ நவோ பவதி ஜாயமானோ கேதுருஷசாமேத்யக்ரேன்னு இவாளுக்கு ஒரு நாளுக்கு நாள் ஒரு தேஜஸ் ஏற்படுறது, தீர்காயுஷோட இருக்கிறது போன்ற அனுகிரகங்கள்லாம் சூரியனிடத்துல இருந்து ஏற்பட்டு இவ எல்லாரும் க்ஷேமமா இருந்தா என்று இந்த விற்த்தாந்தத்தை வேதம் சொல்கிறது. இந்த விற்த்தாந்தம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற விஷயம், நமக்கூட ஒவ்வொரு ஜீவனுக்கும் கல்யாணம் ஆறுது. இந்த பரசமர்ப்பணம்ன்றதுதான் கல்யாணம். தத்தா பிரஜாக ஜனகவத்து தவ தேசிகேந்திரைன்னு சரணாகதி தீபிகையில சொல்ற. அந்த தேசிக ஆச்சாரியாலாம் தான் நமக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா. இவ இந்த சரணாகதி பரண்யாசம்னு சொல்ற முறையில இந்த ஜீவனை கொண்டு போய் பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பாணிகிரகணம் ஜனக மகாராஜா ராமனிடத்துல சீதையை கையை பிடிச்சி இதான் இவ பொண்ணு ஈயம் சீதா மம சுதான்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியாலாம் நம்மள இந்த பையன் இவெல்லாம் நம்மள சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறா, கொடுக்குறா. இது ஒரு கல்யாணம். அபிநந்திய பவதா பரிணீயமானன்னு சொல்ற. பெருமாள் நானும் இதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன், இந்த பொண்ணு கிடைக்குமான்னு தான் நான் இத்தனை நாளா காத்துந்தேன், கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்னு அதை உகந்து ஏத்துக்கிறேன். இது அற்புதமான ஒரு கல்யாணம். இது இந்த கல்யாணத்துல பெருமாள் எல்லாரையும் சமமா பாவிக்கிறார். இவளுக்கு மோட்சம் கொடுத்தேன்னாக்க எத்தனை லட்சம் ஜீவன் வந்தா என்ன, எத்தனை கோடி ஜீவன் வந்தா எல்லாரையும் தனக்கு சமமான ஒரு போகத்தை கொடுத்து எல்லாருக்கும் அந்த கைங்கரியத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துறார் பெருமாள். பெருமாள் மாதிரி நம்மளால எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னா, ஆனாலும் ஆத்துல வரைச்சு கணவன்மார்களாக இருக்கிறவர்கள் மனைவியின் இடத்துல பிரீத்தியோடு இருக்கணும். மனைவியின் இடத்துல அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. அவ ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோட தர்ம காரியங்களை பண்ணணும். அப்படி பண்ணாள்னாக்க அந்த தம்பதிகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சகல ஸ்ரேயஸும் ஏற்படும் என்று இந்த விற்த்தாந்தம் மூலமாக நாம் அறிகிறோம். பெருமாளும் நமக்கு அந்த திவ்ய தம்பதிகள் இந்த மாதிரி எண்ணத்தை கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.